ஒருத்த வீட்டில் புள்ள செத்து இருக்கு என்ன பேசுறதா வாய்க்கு வந்தது. காலையில் டாட்டா காமிச்சு போன பிள்ளைங்க சாயந்தரம் செத்து புணமா காட்டுறீங்கன்னா எப்படி இருக்கும் எனக்கு? அடிச்சதுல ஸ்கூல்ல அவனுக்கு உயிர் போயிருச்சு பாத்துக்கோங்க. அடிச்சதுல அங்க ஸ்பாட்ல பையனுக்கு பல்ஸ் இல்ல, ஆளை கழிச்சிட்டாங்க என் பிள்ளைய அடிச்சிருக்காங்க. யாரும் விட்டுறாதீங்க, மத்த பிள்ளைங்களை விட்டுறாதீங்க, அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க அப்பா கூட சொன்னாரு, ஒரு டீச்சர் பேரை அவரு சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு, நானே சொல்றேன் அந்த பேரை. நான் பள்ளியோட உனக்கு ஹிட்லரோட நாஜி சிறை கூட இல்லை, படிக்க போற இடம் மேடம், ஜாலியா இருக்கணும், பள்ளியோட போனா ஆசையா போகணும். இந்த சிஸ்டமே தப்பா இருக்குங்கிறதா என்னோட கருத்து. நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுக்கு மேல வந்து தூக்கத்திலையும் பாதி நாட்கள் பள்ளியோடத்திலையும் போயிடும், மீதி நாட்கள் மருத்துவமனையில் காலம் கழிஞ்சிரும் போல இருக்கு. ஆசிரியர்கள் மேல வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் வீட்டுல இருக்க பிரச்சனைகளா குழந்தைங்களை போட்டு டிஃபரெண்ட் நீங்க அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது. இறந்த பையனுக்கான நீதி வரணும். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா பள்ளிக்கூடங்கள்ல தான் நம்மளோட அறிவு வளருது அப்படின்னு சொன்னாலும் பழைய காலங்கள்ல அடிச்சு வழிமுறைப்படுத்தினாதான் பிள்ளைங்க நல்லா வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த முறை எல்லாமே குறைஞ்சிருச்சு. குழந்தைகளை மனதளவிலோ உடல் அளவிலோ தண்டனை எதுவுமே கொடுக்க கூடாது, அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் அரசு பள்ளியில ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கான். பெற்றோர்கள் சார்பில் இதை அடிச்சுதான் கொலை பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு சார்? இறந்து போன மாணவன் தீபக் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்துகிறேன், நேயர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும். அது என்ன கிரைம் நடந்திருந்தாலும் அந்த கிரைம் கட்டாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். பட் என்ன பிஎம் நடந்துகிட்டு இருக்கு, அட்டாப்சி ரிப்போர்ட் வராமல் நம்ம அதில் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக பேசுறது ஒன்றும் இல்லை. முதல் பாயிண்ட்டு, திருப்பூர் கனகம்பாளையம் பாலாஜி நகரை சார்ந்த முரளி மணிமேகலை தம்பதியோட செல்ல பிள்ளை தான் தீபக். 12 வயசு, 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. காலையில் நல்ல மாதிரியாக தான் ஸ்கூலுக்கு போகிறாரு. எந்த இதெல்லாம் மதியானம் சாப்பாடு லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருது. 1:30 மணி போல் தலைமை ஆசிரியர் வந்து மணிமேகலை யார் தீபக்குடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டு இவங்க போகிறாங்க. அவங்க சொல்கிற 2 தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. கடைசியாக மார்ச்சேரிக்கு காட்டுறாங்க. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வந்து பாடி மார்ச்சேரி பிணக்கிடங்கில் இருக்குது அப்படின்னு இவங்க பயங்கரமாக கத்துறாங்க, அழுகுறாங்க. அதெல்லாம் பாவங்க இருக்குது, அதை போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. யார் எழுதாலும் கஷ்டமாக தானே இருக்கும். அது டாப்ஸ் ரிப்போர்ட் வரணும், வந்த பிறகு தான் சொல்ல முடியும். அவங்க பள்ளிக்கூடத்தை டீச்சர்ஸை சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கூட சொன்னார், அந்த டீச்சர் பேர்லாம் தெரியும், அந்த டீச்சராக நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். ரொம்ப விசாரிச்சாச்சு, அந்த டீச்சர் பேர் நமக்கு என்ன இருக்குது, விசாரிச்சது சொன்னது என்ன இருக்குது, உண்மை தானே அப்படின்னு சொல்லி. ஸோ அட்டாப்சி முடியட்டும். அட்டாப்சி முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும் இது எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை அடிக்கக்கூடாது தான் சட்டமாக தான் சொல்லுது, சரியும் கூட தானே. ஏன்னா பள்ளியோட உனக்கு ஹிட்லரோட நாஜி சிறை கூட இல்லை, படிக்க போகிற இடம் மேடம், ஜாலியாக இருக்கணும், பள்ளியோடம் போனால் ஆசையாக போகணும். நான் படித்தப்பையும் அப்படி தான் இருந்தது, எங்கள் அப்பா படித்தப்பையும் அப்படி தான் இருக்குது, என் மையம் படித்தப்பையும். பள்ளியோடம் போகிறதுனா அது எப்படியாவது அன்றைக்கி லீவாக இருந்துட்டு அவங்க அடையிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படி சிஸ்டமேட்டிக், இந்த சிஸ்டமே தப்பாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. வேறு வழியும் இல்லை, படித்து தானே ஆகணும். என் பையன்ட்ட தான் சொல்லுவாங்க, கடுப்பாக இருக்கா, எரிச்சலாக இருக்கா, பைக்கில் அழைச்சிட்டு போகல, ஆமாப்பா எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக தான் இருக்குது, வேறு வழி இல்லைடா, படித்து தானே ஆகணும். இந்த மெக்காலே கல்வியோட சிஸ்டம் இது தானே சொல்லுது. படிக்காமல் இருந்து என்ன பண்ணுறது, நான் இயற்கையாக வளர்க்க போகிறேன்னு ஊரில் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கலாம். படிக்காமல் எல்லோரும் ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்களா, அன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அப்படியே தம்மாகி நின்றுமே. ரெண்டாவது அரசு பள்ளி அப்படிங்கிறது தான் இப்போ கார்னர் பண்ணுறது வந்து பள்ளிக்கூடத்தில் இல்லை, கவர்மெண்ட்டு. இப்போ இதே தனியார் பள்ளியில் இருந்தால் இவ்வளோ பெரிய நியூஸ் வந்துருக்குமா? இதோட பெருசாகவும் வந்திருக்கும்ல சார். அது பாலிடிக்ஸ் தான். இப்போ கன்னியாகுமரி இஷ்யூ, ஸ்ரீமதி பாப்பா இஷ்யூவில் வந்து பெரிய இஷ்யூ தான். அது இறப்பும் பெருசு, இழப்பும் பெருசு. காரணம் அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகம் எடுத்த ஸ்டாண்டு, அது தப்பான ஸ்டாண்டு. அது பேரண்ட்ஸ் பக்கம் போய் நின்ற வேண்டியதான், என்ன இருக்க போகுது, விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயம் தான். நம்ம புரியாது இல்லைம்மா. இப்போ நான் ஒரு கிரிமினல்ஸோடு இருக்கிறது, நீ இருக்கிறது ஒன்றா, நீ இருக்கிறது ஒன்றா, நான் எப்படி பழகணும், எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு ஒரு வரையறை எனக்கு தெரியும். ஒரு போலீஸ்காரருக்கு தெரியும் கிரிமினல்ஸோட எவ்வளோ தூரத்தில் பழகணும்னு. புதுசாக திடீர்னு ஒரு பப்ளிக் க்ரௌடு சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. ஒரு மையில் இருக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க, 5 பேர் ஆகிட்டா 10 பேர் ஆகிட்டா க்ரௌட்ஸ். ஒரு புக்கு இருக்குமா, படிக்குமா வாங்கி, க்ரௌட் சைக்காலஜி இருக்குது, ஏஎஸ்சில் ப்ரிப்பரேஷனில் இருக்குது அந்த புக்கு. அது மாறிடும், ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஓடலாம் கூடாது, இறங்கி நின்ற வேண்டியது. எங்கேமா ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனாலே டிரைவர் வந்து அடிக்கிறீங்க, எப்படிமா டிரைவர் நிற்பான் அவங்கள நம்பி? இல்லை சார், பயம் இல்லை, அவங்க தப்பு பண்ணலன்னா நின்றுருக்கலாம். அதுதான் க்ரௌட் சைக்காலஜின்னு சொல்ல வர்றேன். யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்க ஆரம்பிப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. புரியாதுமா, நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள தான் என்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியும். அது அவங்க எல்லாரோடையும் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் என்னை பொறுத்தவரை இந்த நொடி வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்தையும் சார்ஜ் பண்ணல, யாரையும் சார்ஜ் பண்ணல. பிஎம் ரிப்போர்ட் வரட்டும், இறந்த பையனுக்கான நீதி வரணும். பிஎம் ரிப்போர்ட் வந்து மறுபடியும் கண்டிப்பாக நான் பேசுகிறேன்.
பிஎம் ரிப்போர்ட் வரணும், வந்தால் தான் பேச முடியும். இல்லை ஸ்ரீமதி பாப்பா விஷயத்துலையுமே மாறி மாறி பேசி ஒரு யூடியூப் சேனல் அவரெல்லாம் பெரிய ஆளாக கொண்டாடுறாங்க அந்த உலகத்தில். அவர் வந்து அது காதல் இருந்து அது இருந்துன்னா பேசுனார். என்ன ஆதாரத்தில் பேசுறீங்க? ஒருத்த வீட்டில் புள்ள செத்துருக்கு என்ன ஒன்றும் பேசுறதா? வாய்க்கு வந்ததை ஆதாரம் வேணும்ல. பள்ளிக்கூடத்து நிர்வாகத்து டிராவில் காண்டம் இருந்து அது ஒரு கதை. இன்னொன்று கதை மீன்ஸ் அது ரியா கிரவுண்ட் ஒர்க்கு. இன்னொன்று அந்த பாப்பாவுக்கு லெட்டர் இருந்துச்சுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இது எப்படி நியாயம்? செத்துட்டாயா ஒரு பிள்ளை? ஒருத்தர் வீட்டு பிள்ளை கிடையாது, நம்ம கொடுத்துட முடியுமா? காலையில் டாட்டா காமிச்சு போன பிள்ளைங்க சாயந்தரம் செத்து புணமா காட்டுறீங்கன்னா எப்படி இருக்கும் எனக்கு ரியாக்ஷன்? அது புள்ள குடி பார்த்தோன்னு தெரியும் ஒரு வலி வேதனையெல்லாம். நம்ம வந்து விக்டிம் சைடு தான் நிற்கணும். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களும் நான் கற்றுக்கொண்டதும் 2 பேர் இருக்கிறாங்கன்னா யார் பாதிக்கப்பட்டானோ அவங்க பக்கம் தான் நிற்கணும். அதுதான் இங்கே நடுநிலைமை, அதுதான் இங்கே சோசியல் ஜஸ்டிஃபிகேஷன். நான் தீப குடும்பத்து பக்கம் தான் நிற்க முடியும். என்ன போய் பள்ளிக்கூடத்துக்கு ஃபேவரான என்னன்னா பேச முடியாது. பட் என்ன நடந்திருக்குன்னு தெரியும், வாட் இஸ் வாட்னு தெரியும். பள்ளிக்கூடம் தப்பு அப்படின்னு சொல்கிறது தவறான கற்பிதம். நீ தனியார் பள்ளி என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நீ சொல்லி விடுறது. எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படித்தோம், எல்லாரும் வந்து தான் இருக்கோம், எல்லாரும் அடி வாங்கி தான் இருக்கோம். இல்லை அவங்க சொல்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போயிருங்க, இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களும் இருக்காது அப்படின்றாங்க. அப்போ இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போகாமல் எங்கே போவாங்க? ஐயோ அதெல்லாம் தப்புமா. சில பேர் அரசாங்க மருத்துவமனையெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கோர்ட்டை தப்பாக பேசக்கூடாது. கடைசி மனிதனுடைய நம்பிக்கை அதெல்லாம் இங்கே போனால் நிகழ்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நான் கடவுளை பற்றி கிரிட்டிசிசம் பேசுறது நிப்பாட்டினது எப்படின்னா பல பேரோட நம்பிக்கை. அதை எப்படி நம்ம கிரிட்டிசிசம் பண்ண முடியும்? உனக்கு இருக்கு இல்லைங்கிறத நம்ம வச்சுக்கோம் தனியாக. தனிப்பட்ட கருத்து இருக்குங்கிறது தனிப்பட்ட கருத்து, இல்லைங்கிறது தனிப்பட்ட கருத்து. இருக்கிறவன் இல்லைன்னு சொல்கிறோம் டார்ச்சர் பண்ணுறது தப்பு, இல்லாத இல்லைன்னு சொல்கிற கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் கடவுள் இருக்கிறவன்னு டார்ச்சர் பண்ணுறது தப்பு. நீ பாட்டுக்கு உன் வழிபாட்டு முறையை பார்த்துக்கோ. அவங்க வழிபாட்டு முறையில் வாழ்ந்து வேண்டியதான். அதுமாரி பள்ளிக்கூடத்தில் இப்போ வந்து ஒரு அட்டாப்சி பண்ணுற மருத்துவர்கிட்டருந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்து படிக்கலாமா? மருத்துவர் சொன்னதுபடி கண்ணி போன காயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கா, ஸ்கல்லில் இருக்கா, இல்லை தோப்புக்கரணம் எதுவும் போட்டிருக்கானா, ஹார்ட் எதுவும் அடிச்சிருக்கா, லங் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த நேரத்தில் என்ன இருந்ததுன்னு பார்த்துருவாங்க ஒன்று. அடுத்தது வாயில் ரத்தம் வந்துருக்கு அப்படின்றது வந்து சிவியர் அலர்ஜி, அது ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அந்த மாதிரி இருக்கும். முகம் வீங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலர்ஜி இருந்தாலும் வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிளட் லீடிங் டிசார்டர்ஸ், அதாவது டாக்டர் என்ன சொன்னார்னா, இவர் ஒரு பெரிய மருத்துவருமா பீடியாஷனில் மிகப்பெரிய சீனியர் இவர். அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கினேன், பிளட் லீடிங் டிசார்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்காம சொல்ல முடியாதுன்னாரு. அவன் முன்னாடி எதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கான அந்த பையங்கிறதெல்லாம் முதல்ல பார்க்கணும், பார்த்தா தான் அதுக்கு இதை சொல்ல முடியுங்கிறது சொன்னார். அடுத்தது பழைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் பார்க்கணும்னா பாய்சன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது அட்டாப்சியில் தெரிஞ்சிடும். ஃபுட்டு சாப்பிட்ருக்கான் இல்லையா, அந்த உணவில் ஏதாவது ஃபுட் பாய்சன் இல்லை பாய்சன், இதெல்லாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இதுக்கெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. அரசு பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலும் சத்துணவு திட்டம் தான் இருக்கு. அப்போ அவருக்கு அலர்ஜி ஆகுதுன்னா மற்ற பிள்ளைங்களுக்கும் ஏதாவது உபாதைகள் இருக்கான்னு நல்ல விஷயம் தான். பட் அவன் அரசு பள்ளி அந்த சத்துணவு சாப்பிட்டானா வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்டானான்னு தெரியணும்ல. யாருமா சத்துணவு சாப்பிட்றீங்க? சூப்பராக இருக்கும் சாம்பார் போட்டு, யார் சாப்பிட்றா? காலேஜ் 20 திட்டம் கொடுக்குறாங்க, படிக்க வைக்க எல்லாம் செலவு பண்ணி தான் பார்க்குது கவர்மெண்ட்டும். என்ன பண்ணுறது? அவ்வளோதான் பண்ண முடியுது. நல்லா ஃபுல்லாகவே விசாரிக்கணுமா, டீட்டெயிலாக. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காங்க, நல்ல விஷயம். அனைத்து பள்ளிகள்லையும் வைங்க. இது வந்து மாணவர்களுடைய நலனும் இல்லை, ஆசிரியர்கள் உங்கள் நலனும் பாதுகாக்கப்படும். டக்குன்னு ஒருத்தவங்களை அக்யூஸ் ஆக்கிடுவாங்க, ஒரு செகண்டில் முடிச்சு போயிடும், அவ்வளோதான், எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஆமாம், ஒரு செகண்டில் அக்யூஸ் ஆக்கிடுவாங்க. எல்லாம் சைக்கு மாரி ஏதாவது இறங்கி பிரச்சனை ஆகிடும். தான் அதனால் சிசிடிவி கம்பல்சரி வைங்க. என்ன வைக்கல என்ன ஆகிட போகுது? வீடுகள்லேயும் வைங்கிற வாடகை வீடாக இருந்தாலும் வச்சு எங்கள் சிசிடிவி இப்போ உங்களை கட்டிட்டு போகிறோம். என்னமா ஒரு 10,000 செலவு பண்ண முடியாது வீட்டுக்கு, ஒரு ஒய்ஃபை ஒரு மாதம் 1000 ரூபாய் போட்டு வச்சு நம்ம பாதுகாப்பு முக்கியம்ல. அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க போலீஸ் வந்து பெருமாநல்லூர் போலீஸ் தான் விசாரிச்சிருக்காங்க. அவங்க சாப்பிட்டு மயங்கி விழுந்திருக்கான். ஏன்னா இப்போ போலீஸை பொறுத்துட்டு உடனே ட்ரிகர் பண்ணி விட்ற மாட்டாங்க பீப்புள்ஸை. உண்மை தெரியற வரையும் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், பிஎம் ரிப்போர்ட் வரணும். பிஎம் ரிப்போர்ட்டு வெளிப்படைத்தன்மைமா, அது வந்த பிறகு தான் பார்க்க முடியும். யாரையும் காப்பாற்றுங்கிற அவசியம் போலீஸுக்கும் கிடையாது, கவர்மெண்ட்டும் கிடையாது, எனக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது. இதுதான் வாட் இஸ் வாட். அதனால் பிஎம் ரிப்போர்ட் வரணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து ஒரு டீச்சர் அடிக்குதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. தொடர்ந்து அடிக்குது. நாங்களே போய் எங்கள் அம்மாவே இப்போ இந்த மணிமேகலையே போய் டைரெக்டாக அந்த டீச்சர்கிட்ட பேசியிருக்காங்க, எதுக்கு என் பிள்ளைய தேவையில்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு. அதான் நான் படித்ததுலேருந்து இவ்வளோ கஷ்டமா. இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை நம்ம அடிக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டிலேருந்து அடிச்சு வந்துட்டோம், நம்மளை மட்டும் ஒதுக்கி வச்சுருவாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து. ஏப்பா எனக்கு வம்பு, நீ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண வேணாப்பா, நீ வீட்டிலேருந்து ஆள் கூட்டியாருவா, ஏப்பா வம்பு, நீ படித்தா படி அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் அடிக்க கூட செய்யுங்க சார், அது போய் பேசாதீங்க. இல்லை, அந்த காலத்தில் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் என்னென்னா, வீட்டில் அடிக்காங்கன்னு போய் சொன்னால் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு கூட்டு போய் இன்னும் 2 அடி அடிங்க, அப்பனாதான் என் பையன் திருந்துவான், என் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்ற நிலைமை கூட இருந்திருக்கு. கண்ணை மட்டும் வச்சுட்டு பாக்கி உரிங்கம்பாங்க. எதுக்குது கண்ணை மட்டும் எதுக்குது
அதையும் நோண்டி எடுத்துட வேண்டியதானே. அது நம்ம முதல் தலைமுறை படித்ததோட தாக்கம். அது கல்வி தான் முக்கியங்கிற வெறியில் அந்த அளவுக்கு துரிதமாக ஆசிரியர்களுக்கு நிறையா சம்பளம் போட்டு கொடுத்தாங்க. ஹைலி சேலரி. காரணம் உருவாக்கணும், சொசைட்டியை க்ரியேட் பண்ணணும். அவங்க சமுதாய சிற்பிகள். அவங்க ஒழுங்காக செதுக்கி எடுத்துகிட்டு வரணும். ஒரு கிளையை வந்து நீங்கள் உருவாக்கணும் சிலையா. பெரிய பொறுப்பு இருக்குது. அது ஒரு டெடிக்கேட்டிவ் ஃபீல்டு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் வக்கீலாக வந்ததை விட நான் ஒரு ஆசிரியராக போகிறது தான் ஆசைப்பட்டேன். நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 மாணவன் 100 மாணவன் நான் வேறு லெவலில் அவனை உருவாக்கியிருப்பேன். சொந்த காசுலேயே எக்ஸிபிஷன் டூர்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சு உலக ஞானத்தையே வளர்த்து, இயற்கைனா என்ன, காடுனா என்ன, புலினா என்ன, சிங்கனா எல்லாத்தையும் லைவாகவே நான் அழைச்சி கொண்டு போய் காமிச்சு உருவாக்கியிருப்பேன். பெரிய விஷயம் ஆகிட போகுது. என்ன பெரிய செலவாகிட போகுது. அப்படி ஒரு டீச்சராக நான் இருந்திருப்பேன். பட் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு. எல்லாருமே டீச்சராக போனால் சேலரி கூட அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தப்பானதுமா. அது சம்பளத்துக்கான வேலை இல்லைம்மா. அது ஒரு பெரிய சமூக போராட்டத்துக்கான வேலை. அது நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய. ஆசிரியர்கள் மேலே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் வீட்டில் இருக்க பிரச்சனைகளா குழந்தைங்களை போட்டு அடி. டிஃப்ரெண்ட். நீங்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் அதில் நான் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் ஜட்ஜு இவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க வீடெல்லாம் போயிருக்கீங்களா? ஜஸ்டிஸ் வீடெல்லாம் இல்லை. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் அவங்கள வச்சுருக்கோம். அது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். நான் வந்து இரிட்டேட்டில் உட்காந்தானே, ரைட்டு உனக்கு தூக்கு தண்ணே, உனக்கு ஆயுள் தண்ணன்னு போயிட்டா என்ன ஆகும்? நான் எப்பயுமே ஒரு காம்பாக்ட் ஜோன்லேயே வச்சுருப்பாங்க. அதாவது இந்த பிளசண்டான்னு சொல்லுவாங்கள்ல, நான் இருக்கிற சுச்சுவேஷன். அப்போ எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து சாமரம் வீசியிருக்கான். பெரிய காற்று. ஹைகோர்ட்டு வருதுக்கு வந்ததே இல்லை. இப்போ வர வாய்ப்பும் இல்லை. கேஸஸ் தான் வந்தால் தான் உண்டு. ஏன்னா சிஎஸ் போலீஸ் போட்டாங்க. அட்வொகேட் மட்டும் தான் போகலாம். அப்படியே காற்றோட ஹைட்டாக இருக்கும் அந்த கதவு. ஏன்னா ஜட்ஜி வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் எழுதணும்ல. ஜஸ்டிஸை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருப்பாங்க. கம்ஃபர்ட்டாக வச்சுருப்பாங்க. கரண்ட்டு போகாது ஹைகோர்ட்டில். அப்படியே வச்சுருப்பாங்க ஜென்ரேட்டர் வச்சு. ஏன்னா காரணம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ஒரு வழக்கை விசாரிக்கணும், இரிட்டேட் ஆகிடக்கூடாது. வீட்டுக்கு அழைச்சி போகிறது கார் அப்படியே அழகாக. கோர்ட்லேருந்து ஏற்றினா அப்படியே வீட்டுக்கு அழகாக கொண்டு விட்டேன். பிஎஸ்ஓ பாதுகாப்பு காம்பாக்டாக வச்சுருப்பாங்க. ரொம்ப எனக்கு பார்ப்பேன். அது ஒரு இப்படி ஜட்ஜி போக்குள்ளே வந்து எதிர்த்தாப்பில் செங்கோல் கொண்டு சவுண்டு போட்டு விளக்கி விடுவாங்க பாதை. இதை பல பேர் கிரிட்டிசிசம் பேசியிருக்காங்க. என்ன பெரிய அவரும் மனுஷன் தானே, 4 பேர் முன்னையெல்லாம் விளக்கிக்கிட்டு முண்டிக்கிட்டு போனால் மைண்டு இரிட்டேட் ஆகிடல. நான் ப்ளஸ் பீஸ்ஃபுல்லாக போய் நான் உட்காரணும். அந்த சூன் ஆசிரியர்களுக்கு இல்லை. இங்கே வீட்டில் உள்ள பிரச்சனை, இரிட்டேட்டு, அதையெல்லாம் இங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து காட்டுறாங்க. தான் உண்மை தான். ஒருத்தரை பிடிக்காமல் போயிட்டால் கடைசி வரையுமே பிடிக்காது. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நொட்டுன்னு. சும்மாவெல்லாம் கூப்பிட்டு அடித்த வாத்தியாரெல்லாம் எனக்கு தெரியுமா? சும்மா போகிற போக்கில் கூப்பிட்டு அடித்தது வாத்தியார். நம்ம உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்போம், போக்குள்ள பொட்டேறு முதல் அடிப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியல. நடந்திருக்கு. இல்லைன்னா சொல்லாதீங்க, மறுத்தா பொய். எல்லாரும் எல்லா பாதிப்பும் உள்ளாயிருக்கும். பட் நம்ம அன்றைக்கி தாங்கணுன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருந்து, நம்ம இருந்த வளர்ந்த முறை எப்படி. பள்ளிக்கூடத்து சைக்கிளில் வேகமாக வந்திருப்போம், ஓடியாந்துருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. பொத்துனாப்பில் கொண்டே உள்ளே இறக்கிடுறோம். பிராய்லர் கோழி இறக்கிற மாதிரி திருப்பி அப்படியே பொத்துனாப்பில் வீட்டுக்கு வந்தோன்னா அவன் நடக்கவே இல்லை. அந்த பையன் உடம்பு ஃபிசிக்கலாக தாங்க மாட்டாங்கிறதா என்னோட கருத்து. லாக்அப் டெத்தெல்லாம் ஆகுது இல்லைம்மா, ஃபிசிக்கலாக தாங்கலாமா உடம்பு. போலீஸு பழைய போலீஸ் தான், அக்யூஸு சின்ன பையனால இருக்கான், தாங்காது உடம்பு. இங்கே அடிக்காதீங்க, போலீஸெல்லாம் அடிக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. எல்லாம் கும்பலாக தான் லாக்அப் டெத்தில் போனால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் போலீஸே வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. டிஜிபி ஆர்டருமா விழுப்புரத்தில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மாட்டிக்குவீங்க. அது யாரில் சொல்கிறேன், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் அதை விட்டு கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா சட்டமும் இருக்குதான் செய்யுது. போலீஸ் தேவைன்னா சார் கூப்பிட்டு திட்டினா மன உளைச்சல்னு சொல்றாங்க, அடிச்சா தண்டனைன்னு சொல்றாங்க, உடல் வேதனைன்னு சொல்றாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் எப்படிதான் அவங்களை நெறிப்படுத்துறது? நெறிப்படுத்தணுமா? படுத்தலைன்னா போலீஸ் படுத்துமா? சட்டம் படுத்தும். அதாவது வாத்தியார் குச்சை கீழே வச்சாங்க, பயில கத்திய கையில் எடுத்தாங்க அப்படின்னு. கல்வியோட முக்கியத்துவமே தெரியாமல் போயிட்டேன். இப்போ எங்கள் பிள்ளை அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை. ஸ்கூலுக்கு நிறைய நேரம் ஸ்கூலில் தான் நம்ம இருந்திருக்கோம். வீட்டை விட வீட்டில் ரைட்டாக 5 மணி வந்து சாப்பிட்டு 7 மணி படுத்துருவோம். காலையில் 8 மணிலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுக்கு மேலே வந்து தூக்கத்திலையும் பாதி நாட்கள் பள்ளிக்கூடத்துலையும் போயிடும். மீதி நாட்கள் மருத்துவமனையில் காலம் கழிஞ்சிடும் போல இருக்குது. அவ்வளோதான் வாழ்க்கை, வேறு என்ன பெரியது. மாணவர்களை திருத்தணுமா? திருத்துறது ரொம்ப ஜாக்கிரதை திருத்தணும். அன்றைக்கி ஒரு மாணவன் வந்து 3 மாடி விடையாந்துருக்கான். 9வது படிக்கிற மாணவன் பேக் எடுத்துக்கிட்டு 3 மாடி மேலே வந்திருக்காமா, லேட்டாக வந்துட்டோன்னு சொல்லி வெளில தோப்பு உரம் போட சொல்லிருக்காங்க. அப்படியே விழுந்து செத்து போயிட்டான். தனியார் பள்ளி. நியூஸே வெளில எங்கே போச்சு நியூஸு? ஏன் வரல? பேர் கெட்டு போயிரும். பிராண்டு முதல்ல 3 கிளாஸ் ரூமே ஆரம்பிக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு வெளில. மார்க் வந்தா மட்டும் தான் சார் தனியார் பள்ளிகளில் ஃப்ளக்ஸ் போட்டு அடிக்க. ஆமாம் மார்க்கு தான் இல்லைம்மா. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சு. கிளாஸ் ரூமே ஸ்டார்ட் ஆகல. எதுக்காக தோப்பு உரம் போட சொன்னீங்க? டக்கு வாக்கு போட சொல்லுவாங்க. காலையில் பிபி ஷூட்டப் ஆகிடும். வெயில் சன்ஷாக் அடிச்சிடும். அதெல்லாம் செய்யாதீங்க. நிற்க வைக்காதீங்க ரொம்ப நேரம் பசங்களை வெயிலில். புட்டேர் மயக்கம் போட்டு விடுவோம் படிச்சிருப்பேன். எது இந்த காலில் இந்த ப்ரேயர் அசம்பிளி சுட்டேர் விழுவுறது. என்னதான் காலங்காத்தால் வந்துக்கிட்டு
போட்டு கொண்டுக்கிட்டு ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பார்த்து ஓட கடாரு வச்சுட்டா போகுது. இல்லை எல்லா ரூம்லையும் மைக்க வச்சுட்டு 7 மணி இல்லைங்க பாட்டு பாடி உட்காரு முடிஞ்சு போச்சு. போட்டு பொழக்கிறது 1 மணி நேரம் லேட்டாக வர்றது, போட்டு வாங்குறது, அடி வாங்குறது. நான் எங்கள் அப்பாவோட தான் ஸ்கூலுக்கு லேட்டு தான். எங்கள் அப்பா லேட்டாக பூவெல்லாம் போட்டு லேட்டாக தான் வருவார். அப்புறம் தான் சைக்கிள் வச்சு மிதிச்சிட்டு போகிறோம். அப்புறம் எங்கள் தாத்தா பைக் வாங்கி கொடுத்தாரு. லேட்டாக போய்டுவேன்னு. பிடி சார் வந்து எங்கள் அப்பாவுக்கு வாத்தியார். எங்கள் ஊரை சொல்லி கம்பு வச்சுருப்பார். பண்ணாலே உடம்பு தாங்காது பாரு. அவர் ஓடிடுறது உள்ள அடி விட்ட வச்சு அப்புறம் ஓடிடுவோம் உள்ள. ஒன்றுச்சு அந்த பள்ளியோடது காலங்கள். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. சிஸ்டமேட்டிக் மாறி போச்சு. ஆசிரியர்கள் குழந்தைகளை நல்லா கவனிக்கணும், நல்லா பொலைட்டாக சொல்லிக் கொடுங்க. எனக்கு பள்ளியோடத்து அனுபவங்கள் இருக்குன்னா நல்ல அனுபவங்கள் இருக்குது. என்னை போன்ற மாணவர்கள் இருக்குது. ஏன்னா நாங்கள் யாருமே வீணாக போகல. எல்லாம் ஒரு துறையில் முண்டி எழும்பிட்டோம். இன்னும் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு சிலர் இறந்துருக்குறாங்க. என் கூட படித்தவங்க ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி இறந்துருக்காங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இறந்துருக்குறாங்க. மற்றபடி ஓரளவு முண்டி கிளம்பிட்டோம். காரணம் இந்த கல்வி அப்படி இருந்துச்சு. எனக்கு பாடம் நடத்தின ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி அந்த கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க ஒரு ஆசிரியர் இறந்து, நேற்று கூட ஒரு ஆசிரியர் இருந்தார். ரொம்ப வருத்தமாக இருந்தது, கும்னன் சார்னு. ஸோ அந்த அன்றைக்கி இருந்த ரேம்போ அப்படி இருந்துச்சு. அடிப்பாங்க தான், பயங்கரமாக சாத்து விடுவோம். வாத்தியாரமோ வேறையா மக்கு பையன் வேறு போட்டு நொறுக்குவாங்க. ஏன்னா அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க. என்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்காது. சும்மா தான் படிப்பேன், ஆவரேஜாக தான் படிப்பேன். பட் அவங்க அடித்ததுனால படித்ததுனால இல்லை, பரீட்சைக்கு பாஸ் ஆகணும், படித்தேன், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. கடைசியாக டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்லாம் எடுத்தேன் 12th வந்து. நமக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குன்னு வேறு யாரை திருத்த உள்ளது வந்துடும். பட் அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி எனக்கு கான்டாக்டில் இருக்காங்க. மாணவர்கள்ட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் ஆசிரியர் மேலே வேணும். நம்ம லீவு நாளில் ஆசிரியர்கள் வந்து தம் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ பையன் பார்க்கக்கூடாது. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் அப்புறம் என்ன மரியாதை இருக்கும்? படிப்புக்கு எஜுகேஷனுக்கு நான் மரியாதை போய்டும்லம்மா. உங்களை ஒரு குருநாதர், மாதா பிதா குரு தெய்வம். குருவுக்கு அடுத்து தான் தெய்வமே. அம்மா அப்பா மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுக்கு அடுத்து அவங்க குரு தான் முக்கியம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதுமாதிரி பேரண்ட்ஸ் ஏதோ புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகுது வந்ததுன்னு இருக்கக்கூடாது. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ஸ்கூலுக்கு போகலாம். இல்லை போய் எப்படி படிக்கிறான் என்ன ஏது கேளுங்க, விசாரிங்க. அவன் சாயந்தரம் வந்தான்னா அவனை வந்து ஒரு 5 நிமிஷமாவது அவன்கிட்ட பேசுங்க. நீ ஸ்கூலில் என்ன நடந்தது, டுடே என்ன சொல்லு, காலைல போனேன் நைட்டு போனேன் கேளுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாரம் ஒரு முறை உங்கள் குழந்தைகளை உங்கள் கையால் குளியாட்டுங்கள். பெரிய பிள்ளையானாலும் பரவாயில்ல, கையால் குளியாட்டுங்க. நான் செய்கிறது தான் சொல்ல முடியும். அப்போ தான் உடம்புல எதுவும் தழும்புகள் இருக்கா, உடம்புல எதுவும் ஃபிசிக்கல் மாற்றங்கள் இருக்கா, எதுவும் அப்யூஸ்மெண்ட் இருக்கா நான் பார்க்க முடியும். கூச்சப்படுறான்னு வச்சுக்கேன், பையன்லாம் பெரிய பையன் ஆகிட்டான்ல, அப்பா விடுங்கப்பா அப்படின்னு, சரி சட்டி மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் குளியாட்டி விடுவேன் வணிகர் வச்சு. காரணம் அது எதுவும் மாற்றங்கள் இருக்கா, எதுவும் நெக்க கீரல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்யூஸ் பண்ணி, ஏன்னா பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் தான் அதிகமான அப்யூஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க. இல்லைன்னா சொல்லாதீங்க, எல்லார் காலத்துலையும் நடந்திருக்கு, என் காலத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். பெண் பிள்ளைகள் சொன்னால் குய்யாமுறைன்னு பேர் போட்டுறாங்க. இங்கே போய் எங்கே சொல்கிறது, கூச்சமாக வேறு இருக்குல்ல, என்ன அந்த அக்கா அது மாதிரி பண்ணுறாங்க, எப்படி போய் சொல்கிறது? ஒரு லேடிஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் வழி தெரியாது. ஸோ அதுமாதிரி அதனால சொல்ல வர இப்போ தீபக் அவர்களுடைய மரணத்தை வந்து நம்ம எளிதாக கிடக்கலை. பட் என்ன உண்மைன்னு தெரியாமல் போட்டு உளரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிஎம் ரிப்போர்ட் வரட்டும், டீச்சர்ஸை என்கொயரி பண்ணுவாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் அப்படியெல்லாம் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட முடியாது. எல்லா மாணவர்களும் இருக்காங்க, மற்ற மாணவர்கள் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி பண்ணாங்க ஒன்றுன்னு, அது வெளியே வராமல் போய்ட்டு அதில் எவ்வளோ நேரம் எத்தனை பேரை மிரட்டிடுவீங்க? சாயந்தரம் வீட்டுக்கு போனால் எல்லா பேரும் சொல்லிடுவாங்க, அவங்க வீட்டில் அந்த அண்ணா வந்து இப்படி தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அதுக்கு ஒரு ஆப்ஷனட்டாக பார்க்கணும். சிறப்பு சட்டங்கள் இருக்குது, சிறப்பு சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட கருத்து. எல்லா ஸ்பெசிஃபிக் சட்டங்களும் இருக்குல்லம்மா, சிறப்பு சட்டங்கள், ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாமே தவறாக பயன்படுத்தினா சிக்கலாகிடும். போக்சோ மிஸ்யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? பெரிய சிக்கலில் கொண்டு விட்டு போயிடும். அதுக்கான பனிஷ்மெண்ட் அதிகம். ஸோ மாணவர்களுக்கு நலன் காக்கணும், ஆனால் மாணவர்களையும் நல்ல முறையில் நம்ம காக்கணும்ல. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.